पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாத ராசி பலன்கள் அதில் தனுசை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும், சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும், உயர்நிலையில் உள்ளவங்கள்ட்ட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேலோங்கும், வாகனங்களின் மூலம் செலவுகள் உண்டாகலாம், சுக்கிரன் சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பண வரவு இருக்கும், வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க, வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும், தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும், எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம், பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது நல்லது, திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும், குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது, குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும், பெண்களுக்கு காரியங்களில் தடை நீங்கும், கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், அரசியல் துறையினருக்கு நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம், மாணவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். அடுத்தது மூலத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்கள் வேலைகளை அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும், உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீங்க, மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நிலை உண்டாகும், சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. அடுத்தது போராடம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும், நயமாக பேசுகிறதுனால வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது, வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. அடுத்தது உத்திராடம் 1. அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க, கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும், பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க, காரிய அனுகூலம் உண்டாகும், மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும், கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 6, 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 27, 28.